ஜெபிக்கலாம். அன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அருமையான காலை வேளையிலே தேவரீருடைய பிரசன்னத்திலே நாங்கள் கூடி வரும்படியாக தேவரீர் பாராட்டின கிருபைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட பேசி எங்களை பலப்படுத்தி தம்முடைய கிருபைக்குள்ளாக மறைத்து நாங்கள் வாழ வேண்டிய வழியை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து ஆண்டவரே கரம் பிடித்து வழி நடத்துகிற அந்த மெய்யான கிருபைகள் இரக்கங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் கால வேளையிலேயும் ஆண்டவரே ஆசையோடு கூட உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை நீ தேடி வந்து ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய இருதயத்தின் தியானம் ஆண்டவரே, அது உம்முடைய சமூகத்திலே அது ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் உம்மை நோக்குகிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படும். கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் தேவ ஆசீர்வாதத்தினால் நிரம்ப உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ ஜனமே, இந்த நாளிலேயும் சங்கீதங்களின் புஸ்தகம் 49வது சங்கீதத்தை நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு தந்த இந்த அருமையான வாய்ப்புக்காக தேவனை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். 49வது சங்கீதம் ஞானத்தின் சங்கீதம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. ஞானத்தை குறித்து போதிக்கிற சங்கீதங்களிலே இதுவும் ஒரு சங்கீதம் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த சங்கீதத்திலே 20 வசனங்கள் இருக்கின்றன. இந்த 20 வசனங்களிலேயும் மேன்மையான அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை, பொதுவான திருச்சபையின் வாழ்க்கை, இவைகளை குறித்த காரியங்கள் இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருப்பதை மாத்திரமல்ல, எப்படி இருந்தாலும் தேவ சமூகம், தேவனுடைய மகா பெரிதான ஆறுதல், ஆத்தும மீட்பு, இவைகள் மிகவும் மேன்மையான காரியம் என்பதை குறித்து இங்கே விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். முதல் 3 வசனங்களை நாம் தியானிக்கும் போது அங்கே தனிமையாக அல்லது ஒரு தியானத்திற்கான ஒரு அழைப்பு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த 1வது வசனத்தை 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் இதை கேளுங்கள். பூமியின் குடிகளே, சிறியோரும் பெரியோரும் ஐஸ்வர்யவான்களும் எளியவர்களுமாகிய நீங்கள் எல்லாரும் ஏகமாய் செவி கொடுங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எல்லோரும் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பார்க்கும்போது தேவனுடைய மீட்பு, தேவனுடைய அன்பு, தேவனுடைய அழைப்பு எல்லாருக்குமானது என்று சொல்லி நாம் இந்த பகுதியிலே காண முடிகிறது. இந்த யாரெல்லாம் இந்த அழைப்பை கேட்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த அழைப்புக்கு செவி கொடுக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லி நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். தேவ எச்சரிப்பை பெற்றுக்கொள்ளவும், தேவ அன்பை அனுபவிக்கவும், தேவனுக்குள்ளாக வாழ்ந்து விடவும், கர்த்தருடைய வழியிலே நடந்து பிறருக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை வாழவும் இந்த அழைப்புக்கு கீழ்ப்படுகிறவர்களுடைய வாழ்க்கை அப்படியாக மாறிவிடுகிறது என்பதை குறித்து நாம் பார்க்கின்றோம். ஏன் இந்த அழைப்பு என்று சொல்லி பார்க்கும்போது அதிலே கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியத்தை நாம் பார்க்கின்றோம். இந்த வசனங்கள்ல 1வது வசனத்திலே கேளுங்கள் என்றும், 2வது வசனத்தினுடைய கடைசி பகுதியிலே செவி கொடுங்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 வார்த்தைகளுக்கும் வித்தியாசம் உண்டு. கேளுங்கள் என்று சொல்லும் போது பொதுவாக கேட்கிற ஒரு காரியம், இதற்கு தேவையான ஒரு விஷயம் என்னவென்றால், நமக்கு காதுகள் இருக்கிறது, போற போக்கிலே கேட்கக்கூடிய காரியங்கள் இருக்கிறது,
நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம்முடைய காதுகளில் விழக்கூடிய சில செய்திகள், சில கூக்குரல்கள், சில அங்கலாய்ப்புகள் அல்லது சில நல்ல இனிமையான பாடல்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வந்து போகும். இது காதிலே விழக்கூடிய ஒரு காரியம். இதற்கு நாம் விரும்பாத ஒரு நிலையிலேயும் கூட காதிலே வந்து செல்லக்கூடிய இந்த காரியங்கள் அது மனதிலே சென்று படுவதில்லை. ஆனால் இரண்டாவதாக இருக்கக்கூடிய அந்த வசனத்திலே செவிகொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. செவிகொடுங்கள் என்று சொல்லும்போது ஆங்கிலத்திலே அதுல லிசன் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். கேளுங்கள் என்பதற்கு ஹியர், லிசன் என்று சொல்லும்போது அதிலே செவி மாத்திரமல்ல, மனதும் இருதயமும் அதிலே சேர்ந்து செயல்படும் போதுதான் அந்த காரியங்கள் அங்கே நடக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அநேக முறை நாம் கேட்கிறோம், ஆனால் லிசன் பண்ணுகிறோமா என்று சொல்லி ஒரு கேள்வியை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். லிசன் என்று சொல்லும்போது நம்முடைய காதுகள் கேட்கிறதை நம்முடைய இருதயம் தியானித்து இருதயத்துக்குள்ளாக பதித்து அதை சரியான வழியிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய, பயன் தரக்கூடிய வழியிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம்தான் லிசன் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு கேட்கிறோமா, லிசன் பண்ணுகிறோமா என்று சொல்லி நாம் கேட்டு பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். வேத வசனத்தை கேட்பதோடு மாத்திரமல்ல, அதை நம்முடைய இருதயத்திலே வைத்து தியானிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளின் காலை வேளையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக இருக்கிற வசனத்தை நாம் பார்க்கும்போது, ஏன் கேட்க வேண்டும், ஏன் லிசன் பண்ண வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது, என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும். நான் பேசக்கூடிய வார்த்தைகள் ஞானத்தின் வார்த்தைகள். என்னுடைய இருதயத்தின் தியானம் அது உணர்வை தியானிக்கக்கூடியது ஒன்று என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து பார்க்கின்றோம். நம்முடைய தியானம், நம்முடைய ஞானம், நம்முடைய வாய் எதை பேசுகிறது, நாம் எதை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற காரியங்களை நாம் சிந்திக்கும் போது இந்த லிசன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையில அதிகமாக அது பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை இந்த பகுதியிலே பார்க்கின்றோம். இந்த சங்கீதம் கூட ஞானத்தை குறித்து சொல்லக்கூடிய ஒரு சங்கீதமாக இருக்கிறது. 4வது வசனத்தை பார்க்கும்போது, என் செவியை உவமை மொழிக்கு சாய்த்து என் மறைபொருளை சுரமண்டலத்தின் மேல் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நாம் வாசிக்கின்றோம். எல்லா காரியங்களும் தேவனுக்கு மகிமை சேர்க்கிறதாக, தேவ செய்தியை சொல்லக்கூடிய காரியமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே ஒரு நம்பிக்கையை, ஒரு பயப்பட வேண்டியதில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை, ஒரு தனிப்பட்ட தேவனை தேடுகிற மனுஷன், தேவனுக்குள்ளாக வாழுகிற மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை குறித்து அங்கே சொல்லக்கூடிய காரியத்தை குறித்து பார்க்கின்றோம். அது என்ன? என்னை தொடர்கிறவர்களுடைய அக்கிரமம் என்னை சூழ்ந்து கொள்ளும் தீங்கு நாட்களில் நான் பயப்பட வேண்டியது என்ன என்று சொல்லி 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லக்கூடியதை அங்கே வெளிப்படுத்துகிற ஒரு காரியம்தான் 5வது வசனம். நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னை தொடர்கிறார்கள், என்னை தொடர்கிறவர்களுடைய அக்கிரமம் என்னை சூழ்ந்து கொள்ளும் தீங்கு நாட்களில் நான் சும்மாவே இருக்கிறேன். ஆனாலும் எனக்கு விரோதமாக பிசாசானவன் எப்போதும் பலவிதமான காரியங்களை எனக்கு முன்பாக கொண்டு வரும்போது, எனக்கு விரோதமாக கொண்டு வரும்போது எனக்கு யார் துணை நிற்கிறார்கள் என்றால், என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறார். ஆகையால் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி இங்கே தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற ஒரு காரியத்தை குறித்து இங்கே நாம் பார்க்கின்றோம். நமக்கு ஒரு திட்டமான ஒரு காரியம் இருக்கிறது. அது என்ன என்று பார்க்கும்போது,
தேவனை நம்பி தேவனுக்குள்ளாக நம்முடைய நம்பிக்கையை வைத்திருக்கும் போது மேன்மையான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அருமையான தேவனுடைய ஜனங்களே, இந்த நாளின் கால வேளையிலேயும் கூட நம்பிக்கையை நாம் யார் பேரிலே வைத்திருக்கிறோம் என்பதை நாம் எண்ணி பார்த்து எல்லா சூழல்களிலேயும் நாம் பயப்படாத நிச்சயமான ஒரு காரியத்தை நமக்கு தருகிற நம் தேவனாகிய கர்த்தரிடத்திலே நாம் நம்பிக்கையை வைத்திருக்கும் போது ஒரு காலம் நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்ற காரியங்களை நாம் பார்க்கின்றோம். கவனித்து கேட்கிற லிசன் பண்ணுகிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்குமே, ஆனால் அது தேவன் நம்மை வழி நடத்துகிற வழியை நாம் அறிந்து கொண்டு அதன் வழியே நாம் செல்வதற்கான காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை என்பதை பார்க்கின்றோம். 5வது வசனம் முதல் 9வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை நாம் வாசிக்கும் போது ஒரு மனிதன் எதை நம்புகிறான், எதனால் தனக்கு விடுதலை கிடைக்கும், எதனால் நான் மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நினைத்து பார்க்கும்போது அவன் தன்னுடைய நம்பிக்கையை எதன் மீது வைத்திருக்கிறான் என்பதை பொறுத்து அமைகிறது என்று சொல்லி பார்க்கின்றோம். இங்கே 6வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. அவர்கள் ஆத்ம மீட்பு மிகவும் அருமையாயிருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஐஸ்வர்யவான் லாசர் என்ற அந்த பகுதியை நாம் பார்க்கும்போது ஐஸ்வர்யவான் எல்லாவற்றையும் பெற்றிருந்தான், ஆனால் எல்லாவற்றையும் இழந்திருந்தான் என்று பார்க்கிறோம். எல்லாவற்றையும் என்று சொல்லும் போது ஆத்தும மீட்பை இழந்திருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்ற வசனத்தை யோசிக்கும் போது, நான் எல்லாவற்றையும் பெற்றிருந்தோம் என் ஜீவனை நான் விட்டு விடுவேனே, ஆனால் என் ஜீவன் மீட்கப்படாவிட்டால் ஒரு பயனும் இல்லை என்பதை அங்கே தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இந்த வசனத்துல நாம் பார்க்கும்போது தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய பெருமை செல்வத்தின் பேர்ல இருக்கும்போது அது ஒரு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கின்றோம். இந்த நாளிலே கூட நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம், மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காரியம் என்ன என்றால் அது ஆத்தும மீட்பு என்று சொல்லி தேவன் சம்பாதித்து வைத்திருக்கிற, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சம்பாதித்து வைத்திருக்கிற அந்த மீட்பை ஊழியக்காரர்களாகிய நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய உத்தரவாதத்தோடு கூட இருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அப்படியானால் இந்த மீட்பை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதான அந்த இடத்திலே தேவன் நம்மை வைத்திருக்கும் போது மிகவும் ஜாக்கிரதையாக அதை செய்யும்படியாக நம்மை அழைக்கிறார். ஒருவேளை நான் எளிமையான ஒரு ஊழியக்காரன், நான் ஒன்றுமில்லாதவன் என்று சொல்லி பலர் பொதுவாக ஊழியம் செய்கிறவர்களே பலர் அப்படி சொல்லுகிறார்கள். அடுத்த ஒரு பகுதி இருக்கிறது, அதை பற்றி நான் பேசவில்லை. ஆனால் இப்படிப்பட்ட அவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள், அதைத்தான் மற்றவர்களுக்கு கொடுக்கிறார்கள். யாரெல்லாம் தேவனை குறித்து, தேவ அன்பை குறித்து, தேவ கிருபையை குறித்து, தேவ இரக்கத்தை குறித்து மற்றவர்களுக்கு பங்கிட்டுக் கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் தேவனுடைய ஞானத்தை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை, தேவனுடைய மீட்பை கொடுக்கிறார்கள். அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்பதிலே ஒரு சந்தேகமும் இல்லை. அப்படியானால் தேவ ஊழியக்காரர்களாகிய நாம் எல்லாரும் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு மீட்பை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அப்படிப்பட்டதான கிருபைக்குள்ளாக நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நாம் செய்யும் ஊழியம் அப்படிப்பட்டதான ஊழியம் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக தேவனுக்கு நன்றி செலுத்தி
நாம் நம்முடைய வாழ்க்கையை தொடரும்படியாக அழைக்கப்படுகின்றோம். இந்த வசனம் ரொம்ப அருமையா சொல்லப்பட்டிருக்கிறது. தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. அவர்கள் ஆத்ம மீட்பு மிகவும் அருமையாய் இருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மிகப்பெரிய ஐஸ்வர்யவான் லாசருவினிடத்துல கேட்கிற ஒரு காரியம்தான். தேவனிடத்துல கேட்கிறார், ஒரு சொட்டு தண்ணீரை தன் விரல் நுனியிலே கொண்டு வந்து எனக்கு கொடுக்கட்டும் என்று சொல்லி. அதுவும் கூட முடியாத ஒரு நிலையாகிவிட்டது. எல்லாம் பெற்றிருந்தான், என்ன பயன்? ஒன்றுமில்லை என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆனால் லாசருவோ தேவனுடைய மடியிலே வைத்து அங்கே ஆற்றல் படுத்தப்படுகிறான் என்பதை நாம் பார்க்கின்றோம். தேவ ஒத்தாசை, தேவ கிருபை நமக்கு அப்படியான காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது என்பதை இந்த நாட்களிலே நாம் உணர்ந்தவர்களாக தேவனுக்கு நாம் ஊழியம் செய்வோம். அடுத்த வசனங்களிலே நாம் பார்க்கும்போது, ஞானிகளும் மரித்து அஞ்ஞானிகளும் நிர்மூடரும் ஏகமாய் அழிந்து தங்கள் ஆஸ்தியை மற்றவர்களுக்கு வைத்து போகிறதை காண்கிறான். தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறையாகவும் இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம். அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார்கள். ஆகிலும் கனம் பொருந்தியவனாயிருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை, அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம். ஆகிலும் அவர்கள் சந்ததியார் அவர்கள் சொல்லை மெச்சிக்கொள்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நிலையற்ற மனிதனுடைய வாழ்க்கையினுடைய நிலையான காரியத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். எல்லாருக்கும் ஒரு நாளிலே மரணம் உண்டு. இந்த மரணமானது நித்திய மரணமாக இருக்கக்கூடாது என்பதைத்தான் இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. நித்திய மீட்பாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மீட்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற காரியங்களை இங்கே தெளிவாக சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஞானிகள் இருக்கிறார்கள், மரித்து போகிறார்கள். அஞ்ஞானிகள் மரித்து போகிறார்கள். நிர்மூடரும் ஏகமாய் அழிந்து போகிறார்கள். இவர்கள் சம்பாதித்து வைத்திருக்கிற அவர்களுடைய ஐஸ்வர்யம், இவருடைய ஞானம், இவருடைய காரியங்கள் எல்லாம் அழிந்து போகிறது. இதை அவர்களுடைய ஆஸ்தியை அவர்கள் மற்றவர்களுக்கு வைத்து போகிறதை பார்க்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நித்தியமான தேவன் கொடுக்கிற நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறவருடைய வாழ்க்கைதான் நிலையான வாழ்க்கை என்பதை இந்த பகுதியிலே நாம் காண முடிகிறது. தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறையாகவும் இருக்கும் என்பது அவருடைய உள்ளத்தின் அபிப்பிராயம். இந்த உலகத்திலே அநேக கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து வீடுகளை கட்டி தேவையான காரியங்கள் எல்லாம் சம்பாதித்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காரியங்களை குறித்து அது தனிப்பட்ட விஷயம் சொல்லிக்கொண்டாலும் கூட இவைகள் எல்லாம் ஒரு நாள்ல அழிந்து போகிறது என்பதை இந்த வசனம் சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். நிலையான வாழ்வு, தேவன் தரக்கூடிய வாழ்வு என்பதை நாம் அறிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். நல்ல வீடு, நல்ல வசதியான காரியங்கள், நன்றாக வாழுவது என்பது தேவன் விரும்புகிற ஒரு காரியம்தான். ஆனால் அதன் பேரிலே நம்முடைய நம்பிக்கையை நாம் வைப்போமேயானால் நாம் ஏமாந்து போவோம் என்பதையே இந்த பகுதியிலே நாம் காண்கிறோம். ஆகிலும் கனம் பொருந்தியவனாயிருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை, அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம். ஆகிலும் அவர்கள் சந்ததியார் அவர்கள் சொல்லை மெச்சிக்கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி, இந்த திரளான செல்வத்தை, திரளான ஐஸ்வர்யத்தை நம்பி இருக்கிறவர்களுடைய வாழ்க்கை அப்படியானால் அவர்களுடைய சந்ததியாரும் கூட அப்படியே இருக்கிறார்கள் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறதை பார்க்கும்போது அது இன்னும் கவனிக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த பகுதியிலே பார்க்கின்றோம். 14ஆம் வசனம், ஆட்டு மந்தையை போல பாதாளத்திலே கிடத்தப்படுகிறார்கள், மரணம் அவர்களை மேய்ந்து போடும், செம்மையானவர்கள் அதிகாலையில் அவர்களை ஆண்டு கொள்வார்கள், அவர்கள் தங்கள் வாசஸ்தலத்தில் நிலைத்திருக்க கூடாதபடிக்கு அவர்களுடைய ரூபத்தை பாதாளம் அளிக்கும் என்று சொல்லி நிலையற்ற ஒரு காரியத்தில நிலையான வாழ்வை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த 15வது வசனம் சொல்கிறது. ஆனாலும்
தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார், அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி நம்முடைய நம்பிக்கை தேவன் பேரிலே, தேவனுடைய மீட்பின் பேரிலே இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் இந்த 15வது வசனம் இந்த சங்கீதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனாலும் தேவன் என் ஆத்மாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார், இந்த ஒரு நம்பிக்கை நம் எல்லாருக்கும், நாம் நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நம்பிக்கை அப்படியாக இருக்க வேண்டும் என்பதை நாம் இந்த பகுதியிலே பார்க்கின்றோம். தேவனுடைய ஜனங்களே, இந்த நாளிலேயும் கூட கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நாம் ஆண்டவரை பிரியப்படுத்தும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற காரியங்களை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஒருவன் ஐஸ்வர்யவானாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும்போது நீ பயப்படாதே, அவன் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை, அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை. அவன் உயிரோடு இருக்கையில் தன் ஆத்மாவை வாழ்த்தினாலும் நீ உனக்கு நன்மையை நாடினாய் என்று மனுஷன் அவனை புகழ்ந்தாலும் அவன் என்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சந்ததியை சேருவான். கனம் பொருந்தியவனாயிருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று சொல்லி, வாழ்க்கை அல்ல, நிலையான வாழ்க்கையை நாம் தேவனுடைய சமூகத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கின்றோம். தேவ சங்கீதம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம் நம்மோடு கூட இருக்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அப்படிப்பட்ட கிருபைக்குள்ளாக நாம் இந்த நாட்களிலே செல்லும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். தேவனுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். இந்த 20 வசனங்களும் தேவனை பிரியப்படுத்துகிற மேன்மையான ஒரு காரியத்தை குறித்து நமக்கு சொல்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. கனம் பொருந்தியவனாயிருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, தேவன் என் ஆத்மாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார், அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் என்பது. இந்த நாளிலே தேவ சமூகத்திலே நித்தியமான வாழ்க்கைக்கு நேராக நம்மையும் மற்றவர்களையும் வழிநடத்தி செல்லும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். கர்த்ததாமே தம்முடைய கிருபைக்குள்ளாக நம்மை வழிநடத்துவாராக. ஆமேன். நாம் ஜெபிப்போம்.